மதுரையில் அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடையதாக 3 பேரை தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. மதுரையில கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 பேரும் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்? அதாவது மதுரையில் அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என கூறி ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 3 பேரும் அதாவது நெல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்பாஸ் அலி, அப்புறம் மதுரை ஆத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த கரீம், அப்புறம் இன்னொருத்தர் இவங்க எல்லாருமே அல்-கொய்தா பேஸ் என்ற அமைப்பை சேர்ந்து அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், மதுரையில வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், இவங்க அல்-கொய்தா அமைப்போட தொடர்புடையவர்கள் என கருதி NIA என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு அதிகாரிகள் ஒரு 10 நாட்களாக மதுரையில் முகாமிட்டு இன்று அதிகாலை இவர்களை கைது செய்துள்ளனர். இந்த நெல்பேட்டையை சேர்ந்த அப்பாஸ் அலி மற்றும் ஆத்திக்குளத்தை சேர்ந்த கரீம், இப்ப இவங்களுக்கு போக ஹக்கீம், தாவூத் சுலைமான் ஆகிய 2 பேரை போலீசார் தேடி வர்றாங்க. இந்த நிலையில இவங்க ஒரு 6 நாட்டு தூதரகங்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. அந்த வழக்குகள் இவங்க மேல உள்ளது. அப்புறம் 5 நீதிமன்றங்கள்ல குண்டு வெடிப்பு வழக்குகள் இவங்க மேல உள்ளது. இவங்களை கைது செய்யும் போது இவங்ககிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை கைப்பற்றப்பட்டதாகவும் நமக்கு போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுல இவங்களை கைது செஞ்சதுல NIA என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு அதிகாரிகள், அந்த பிரிவின் உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழக போலீசார் இணைந்து இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இப்ப தெரிய வருது. மாரிசாமி, இவர்கள் தீவிரவாதிகள் தானான்னு உறுதி செஞ்சுட்டாங்களா? தேசிய புலனாய்வு பிரிவினர் தீவிரவாதிகள் பற்றி தான் தொடர் கண்காணிப்பில் இருப்பார்கள். அதுலயும் இன்னைக்கு இந்த ஒரு 10 நாட்களாக மதுரை பகுதியில தேசிய புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அவர்களும் தமிழக போலீசாரும் இணைந்துதான் இவர்களை கைது செய்துள்ளார்கள். இவர்கள் ஏற்கனவே இவர்களை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது நெல்பேட்டையைச் சேர்ந்த அப்பாஸ் அலி, ஆத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த கரீம் மற்றும் அயூப் என்பவர். இந்த நெல்பேட்டை பகுதி, இவர்கள் கைது செய்துள்ளப்பட்ட பகுதிகளை பார்த்தோமானால் இவர்கள் அந்த வெடிகுண்டு இந்த சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்று பார்க்கும்போது இவர்களை அந்த NIA அமைப்பினர் தான் இதற்கான உறுதியை தெரிவிக்க வேண்டும். இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கள் எந்தெந்த வழக்குகளில் ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறார்கள், மேலும் இவர்களுக்கு எந்தெந்த தீவிரவாத அமைப்புகள், அதாவது அல்-கொய்தா போன்ற அமைப்புகள், வேற ஏதாவது தீவிரவாத அமைப்புகள் இவர்களுடன் தொடர்பு இருக்கிறார்களா என்ற விசாரணை எல்லாம் நடைபெற்று வருகிறது. மேலும் இவர்கள் மீதுள்ள வழக்குகள் பற்றியும் தமிழக போலீசார் மதுரை போலீசாரிடம் கேட்டு அந்த விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது.